கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களோடு நாம் தமிழர் கட்சியின் அரசியல் பயணத்தின் தொடர்ச்சியாக நம்மளுடைய பணிகள் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒரு ப்ரீஃபான ஒரு அப்டேட் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் வந்து லாஸ்ட் டைம் நம்ம சில இஷ்யூஸை நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருந்தோம். அதாவது கன்னியாகுமரி பேரூராட்சிக்குட்பட்ட ஹிந்து அறநிலையத்துறையில் இருக்கிற ஒரு லேண்ட் 46 சென்ட் லேண்டை வந்து கன்னியாகுமரி பேரூராட்சி நிர்வாகம் வந்து ஒரு பூங்கா அமைக்கிறதுக்காக கேட்டிருக்கிறதாக நம்ம வந்து அறிஞ்சு நம்ம அதுக்கான ஒரு பெட்டிஷனை கொடுத்துருந்தோம் அப்படின்னு நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். அதோடைய தீர்வாக ஹிந்து அறநிலையத்துறையிலேருந்து அந்த லேண்ட் வந்து கொடுக்கப்படலை. ஸோ இப்போதைக்கு அந்த ரிக்வெஸ்ட் ஃப்ரம் கன்னியாகுமரி பேரூராட்சி ஹேஸ் பீன் புட் ஆன் ஹோல்ட். அதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். அது ஒன்று. இரண்டாவதாக 168 கடைகள் வந்து பல வருடங்களாக லாட் குலுக்கல் மூலமாக ப்ராப்பரான வேலை அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அதையும் வந்து இந்த லாஸ்ட் வீக்கில் 168 கடைகளையும் நம்ம வந்து ப்ராப்பராக கூட நின்று அதிகாரிகளோடு நின்று ப்ராப்பர் வேலை அது வந்து லாட் சிஸ்டம் படி குலுக்கல் முறையில் அந்தந்த எலிஜிபிள் பீப்புளுக்கு அந்த கடைகள் போய் சேர்ந்தது. ஸோ பொதுமக்கள் எல்லாருமே வந்து அதில் வந்து ரொம்ப மனநிறைவு அடைஞ்சாங்க அப்படின்னு தான் நம்ம ஃபீட்பேக்காக பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு இஷ்யூவாக இருந்ததை நம்மளுடைய இன்வால்மெண்ட்டில் ஒரு சொல்யூஷனை நோக்கி நகர்ந்து அதை கொண்டு போனோம். இது ரெண்டு விஷயம். இந்த லாஸ்ட் 2 வீக்ஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல இஷ்யூஸ் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே நடக்குது. அது கன்னியாகுமரியாக இருக்கட்டும், மருங்கூரில் இருக்கிற இஷ்யூஸாக இருக்கட்டும், நீர்நிலைத்துறைகளில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள் இஷ்யூஸாக இருக்கட்டும், தடிக்காரங்கோணத்தில் இருக்கிற இஷ்யூஸ், 100 நாள் வேலை திட்டத்துடைய இஷ்யூஸ், இது எல்லாத்தையுமே வந்து உங்களோட நான் வந்து என்னுடைய களப்பணியின் அனுபவங்களை உங்களோட பகிர்ந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே அரசியல் வயப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட பிரச்சனைகள் மட்டுமல்ல, என்னோட பிரச்சனைகள் மக்களுக்கு தெரிஞ்சாதான் ஒரு மக்கள் திரள் போராட்டமாகவோ இல்லாட்டி அடுத்த கட்ட அரசியலாகவோ அது நகர்த்த முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த முயற்சி. அதாவது 2 விஷயம் நம்ம சொல்யூஷனை நோக்கி போனோம். அடுத்ததாக ஆல்டர்னேட்டாக வந்து திராவிட மாடல் அரசு எப்போவுமே ஒரு சொல்யூஷனை நோக்கி போவாங்க அவங்க. அப்போது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கன்னியாகுமரி பேரூராட்சிக்கு கூட உட்படாத இடம், அது வந்து என்ஹெச்சுடைய லேண்ட், நேஷ்னல் ஹைவேக்கு உட்பட்ட லேண்ட், அது ஒரு முக்கோண பூங்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு சிலை வைப்பதற்காக கன்னியாகுமரி பேரூராட்சி நிர்வாகம் ஒரு தீர்மானம் போட்டிருக்குது அப்படின்னு நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கேட்டு அறிஞ்சிருந்தோம். இதை ஈஓக்கிட்டையும் நம்ம பேசியிருந்தோம். அது நம்மளுடைய அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ், மெஜாரிட்டி கவுன்சிலர்ஸ் வந்து டிஎம்கே சார்ந்து இருக்கிறதுனால இந்த தீர்மானம் மிக எளிதாக அவங்க நிறைவேற்றியிருக்கிறாங்க. முக்கோண பூங்கா அப்படிங்கிற இடம் வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்க கார் பார்க் பண்ணுறதுக்கும், பைக் பார்க் பண்ணி சில நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காகவும், சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துல வந்து போகிறதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு லேண்டை இவங்க வந்து இந்த இடத்துல கலைஞருக்கு ஒரு சிலை வைப்போம் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறதாக நாங்கள் அறிஞ்சோம். அதையும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம், கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி சிலைகள் வந்து நிறுவப்படக்கூடாது, ஏன்னா அப்படி நிறுவனால் மற்ற கட்சிகளும் எங்களுடைய தலைவர்களின் சிலைகள் நிறுவப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க. அது ஒரு அன்ஈசினஸை கிரியேட் பண்ணும், ஒரு கொஹெசிவான அட்மாஸ்பியரை கொடுக்காது. அப்படிங்கிறதுக்காக எந்த அரசாங்கத்திற்கு உட்பட்ட லேண்ட் எல்லாமே வந்து மக்கள் பயன்பாட்டிற்காக மட்டுமே பிரயோகிக்கப்படணுமே தவிர இந்த மாதிரியான அரசியல் தலைவர்களுடைய சிலையோ அது சார்ந்த விடயங்களோ அங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். அது ஒரு நிகழ்வு இந்த 2 வாரங்களில் நடந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தடிக்காரக்கோணம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியே ரொம்ப பியூட்டிஃபுல்லான சட்டமன்ற தொகுதி. அது சொல்லணுன்னா வந்து 4 திணைகளுமே வந்து ஒரு சேர பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதி தான் நம்மளுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. இது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு கூட தெரியாது. கன்னியாகுமரிங்கிற ஒரு பேரூராட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்குடைய என்ன சொல்கிறது, கடல் சார்ந்த வாழ்வாதாரம், அதே டைமில் பார்த்திங்கன்னா தடிக்காரங்கோணத்தில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ரப்பர் எஸ்டேட்ஸ், ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற ஒரு இடம். இது ஏன் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நிறைய டைமில் இப்போ ஐஆர்ஏலோட பிரச்சனை வந்து தடிக்காரங்கோணமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி ரப்பர் எஸ்டேட்டில் இருக்கிற தொழிலாளர்களுடைய பிரச்சனை கன்னியாகுமரி பேரூராட்சியில் உள்ளவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல. இப்படி நம்ம வந்து ரொம்ப டிஸ்க்ரீட்டாக வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நம்ம அந்த பகுதியில் இருக்கிறவங்களா இல்லாமல் இருந்தால் கூட அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத உள்வாங்கி அது நம்மளோட பிரச்சனையாகவும் பார்த்தா தான் நம்மளுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் யாரை தேர்ந்தெடுக்கணும், எதற்காக தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு புரிதல் வரும். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல செய்கிற முயற்சி. இப்போ தடிக்காரங்கோணம் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 25/11/2024 இருந்து
அரசு ரப்பர் கழகத்தில் இருக்கிற ஊழியர்கள், அரசு நிரந்தர ஊழியர்கள் எல்லாருமே வந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற இஎஸ்ஐ அப்படிங்கிற அந்த ஸ்கீமில் அவங்க வந்து தங்களுக்கான ஒரு காப்பீட்டு திட்டம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த அரசு ரப்பர் கழகத்தில். அந்த நிர்வாகம் இதை தொடர்ச்சியாக வந்து நிராகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் நிராகரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சைட் பண்ணுற ரீசன்ஸ் வந்து பக்கத்துலேயே ஒரு ஸ்மாலாக ஒரு கிளினிக் இருக்குது, அந்த கிளினிக்கே வந்து எங்களுக்கு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்குது இவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக அப்படின்னு அவங்க சொல்லி இதை நிராகரிக்கிறாங்க. ஆனால் நம்மளோட கள ஆய்வு பண்ணும்பொழுது நம்ம என்ன அதில் பார்க்குறோம் அப்படின்னா, வாரத்தில் ஒரே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் 1 மணி நேரம் 12லேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு டாக்டர் வந்து அந்த கிளினிக்கில் வந்து உட்கார்றாங்க. மற்றபடி அந்த கிளினிக்குங்கிறது வந்து 24/7 கிளினிக் தான். ஆனால் ஒரே ஒரு ஃபீமேல் நர்ஸ் மட்டும் அங்கே இருக்கிறாங்க. வேறு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. அதை சுற்றி கம்ப்ளீட்டாகவே வந்து காடு மாதிரி இருக்குது. முதல்ல அந்த நர்ஸுக்கு சேஃபாக இருக்காங்களானே எனக்கு டவுட்டாக இருக்குது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு 10 பெட் இருக்கிற ஒரு ரூம் இருக்குது. லைட்டெல்லாம் ஆன் பண்ணி பார்க்குறோம், ஃபேனையும் ஆன் பண்ணுறோம், லைட் எதுவுமே எரியலை, ஃபேனும் எரியலை. இவங்க யார் அட்மிட் பண்ணுவாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க எதுவுமே தெரியல. அங்கே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முதல் உதவி ரூம்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்மலாம் வந்து படித்த மாவட்டம், அதிகமான டாக்டர்ஸ் உள்ள மாவட்டம்னு நம்ம பெருமையாக சொல்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற டாக்டர்ஸ், இங்கே இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் எல்லாம் ஒரு முறை அந்த கிளினிக்கை போய் நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப பேக்வேர்டாக இருக்குது. மனித உயிர்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. மனித உயிர்கள்னால் எல்லாருக்குமான சமமான உரிமை கிடைக்கிறதுக்கு தான் இந்த அரசு வேலை செய்யணும். ஆனால் அதுக்கான எந்த ஒரு தடமும் அந்த இடத்துல எங்களுக்கு தெரியலை. ஸோ அதனால இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு இஎஸ்ஐ ஸ்கீம் அப்படின்னு கிடைச்சிது அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு, ஏன்னா அந்த அந்த அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் என்ன நடக்குதுன்னா, பால் வெட்டி உள்ளே கொண்டு போகிறாங்க. ஆனால் அதில் வந்து நிறைய ரசாயனங்கள் கலக்கப்படுது. அமோனியா மாதிரி நிறைய ரசாயனங்கள் கலந்து ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியாக அதுக்குள்ளே இருந்து அதிலிருந்து ஒரு ரப்பர் மில்க் வெளியில் வருது. அது பல ஸ்டேட்ஸ்களுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. இதுதான் அங்கே நடக்கிற தொழில். அப்போ ஒரு 3 ஷிஃப்டாக வேலை செய்கிறாங்க. ஆள் பற்றாக்குறை 52 பேர் தான் வேலை செய்கிறாங்க. 3 ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறாங்க. எக்ஸ்டென்சிவாக வேலை செய்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இந்த ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் ப்ராப்பரான அம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது, சேஃப்டி மெஷர்ஸ் கிடையாது. அதனால் அவங்க ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ், லங் ரிலேட்டட் ப்ரீத்திங் இஷ்யூஸ் இது எல்லாம் வருது. அது எல்லாத்தையுமே வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து எந்த போதுமான வசதியும் அந்த கிளினிக்கில் இல்லை. இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுது அப்படின்னா, இப்போ இந்த இஎஸ்ஐ கவரேஜ் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அவங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ போய் அந்த கவரேஜில் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. ரொம்ப சின்ன ஒரு கோரிக்கை தான். ஆனால் ஏன் அந்த நிர்வாகம் இதை இவ்வளோ நாள் தடுத்து நிறுத்துது அப்படிங்கிறது தான் இந்த இதில் கேள்வியாக இருக்குது. இதில் நாம் தமிழர் கட்சி அவங்களோடு நின்று இதை ஒரு அடுத்த கட்ட முயற்சியாக நம்ம இதை புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அரசு நிர்வாகங்கள்ட்டையும் நம்ம வந்து இதை கொண்டு போகிறோம். அதே டைமில் இதுக்கான சொல்யூஷன் வரல அப்படின்னா அடுத்த கட்டமாக போராட்டங்களும் நம்ம எடுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். இது ஒரு நிகழ்வு. இதில் வந்து குறிப்பாக முக்கியமாக இந்த விஷயத்தில் நம்ம வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரம், ஏன்னா நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் தற்சார்பு பொருளாதாரம் வந்து நிறைய பேர் வந்து விமர்சனங்களுக்கு உட்படுத்திடுறாங்க. இதெல்லாம் சாத்தியமா, இது எப்படி சாத்தியம், இவங்கெல்லாம் தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி பேசுகிறவங்க ஒரு முறையாவது நீங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தடிக்காரம்கோணம் அப்படிங்கிற ஊருக்கு நீங்கள் வரணும். அதில் கீரிப்பாறைங்கிற இடத்துல தான் அரசு ரப்பர் கழகம் இருக்குது. கிட்டத்தட்ட 5000 ஹெக்டேர் ரப்பர் எஸ்டேட் இருந்தது, இப்போது 3000ஆக குறைந்திருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட டேட்டா. ஏன் அது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2000 ஹெக்டேரை வந்து வனத்துறைக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா வனங்களை அதிகப்படுத்தணும், ஒரு நாட்டின் ஃபாரஸ்ட் பகுதி வந்து 35% இருக்கணுங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்குறாங்க. அட்லீஸ்ட் பேலன்ஸ் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன ப்ரொடக்ஷன் நடக்குது அவுட் சைட் த சிஸ்டம் வந்து தோட்ட கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த கார்ப்பரேஷன், அரசு ரப்பர் கார்ப்பரேஷன் ஒரு தொழிலாளர்களுக்கான கார்ப்பரேஷனாக இருக்குதோ அதே மாதிரி தோட்டக்கழகம்னு ஒன்று இருக்குது. தோட்டக்கழகம்ங்கிறதுல வந்து வெறும் பால் வெட்டுறது மட்டும்தான் அவங்க தொழில். பாலை வெட்டி அந்த ரப்பர் கார்ப்பரேஷனுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 1000 பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் எந்த விதமான சேஃப்டி மெஷர்ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கான தேவைகளோ எதுவுமே இந்த அரசு வந்து பூர்த்தி பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 650 rupees per day அவங்களுக்கு ஒரு கூலியாக கொடுக்குறாங்களே தவிர அவங்களுக்கு சேஃப்டி கியர்ஸ் கிடையாது, பாம்பு கடிக்கும், பூச்சி கடிக்கும், எதுவுமே வந்து அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாழ்வாதாரம் இந்த ரப்பர் பால் வெட்டுறது தான் அப்படிங்கிறதுனால அவங்க அதை பண்ணிகிட்ருக்குறாங்க.
அதுக்கப்புறம் இதை எடுத்து இங்கே ஒன்று கொடுக்குறாங்க, ப்ராசஸ் மட்டும் நடக்குதே தவிர இதை சார்ந்த எந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியும் தற்சார்பு பொருளாதாரமும் ப்ராடக்ட் பேஸ்ட் எக்கானமிக்கல் டெவலப்மெண்ட்டும் இங்கே நடக்கலை. பல வருடங்களாக பல கட்சியினர் வந்து நாங்கள் வந்து ரப்பர் தொழில்நுட்ப பூங்கா கொண்டு வர்றோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே எலக்டோரல் ப்ராமிசஸாக தான் இருக்குதே தவிர இது எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படலை. அங்கே இருக்கிற ஒரு சைஃபன் பாலம்னு ஒன்று இருக்குது, பேச்சிப்பாறையிலேருந்து கீழே வரும்போது அது தோவாளை சேனலில் வந்து வர்ற இது கிட்டத்தட்ட அது மாத்தூர் தொட்டி பாலம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சைஃபன் பாலம். அதுக்கு கீழே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரப்பர் தொழில்நுட்ப பூங்கா பண்ணியிருக்கலாம், ஆனால் அது எதுவுமே அவங்க பண்ணலை. அவ்வளோ க்ரீனரியாக இருக்கிற இடங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் பெஸ்ட் குவாலிட்டி ஏ கிரேட் ரப்பர் மில்க் வந்து நம்மளுடைய மாவட்டத்திலேருந்து கிடைக்கிற ரப்பர் மில்க்குன்னு சொல்கிறோம். அது இல்லாமல் கிட்டத்தட்ட 9 டிவிஷன்ஸ் ரப்பர் எஸ்டேட்ஸில் இருக்கிற 9 டிவிஷன்ஸாக வந்து வச்சு ப்ரொடக்ஷன் ஆஃப் ரப்பர் மில்க் நடக்குது. ஒன்லி ரப்பர் மில்க் தான் நம்ம வந்து கொடுக்குறோமே தவிர அது சார்ந்த ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி நம்மக்கிட்ட வரவே இல்லை. வெரி ரீசெண்ட்லி ஒரு 96 ஏக்கர் லேண்ட் வந்து வருவாய்த்துறை ஒரு கோர்ட் கேஸ் மூலமாக வருவாய்த்துறைக்கு எடுத்துக்கிட்டாங்க, 96 ஏக்கர் லேண்ட். ஆனால் இன்னும் வரைக்கும் அந்த 96 ஏக்கரில் வந்து எந்த விதமான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும் பண்ணலை. இப்போ அரசு உண்மையாகவே மக்கள் அரசாக இருந்திருந்து அப்படின்னா இந்த ரப்பர் மூலமாக மட்டுமே பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இங்கே வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம், நிறைய படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம், நிறைய டெக்னாலஜி இதில் கொண்டு வந்திருக்கலாம். எதையுமே வந்து இவங்க எதுவுமே பண்ணலை. அவங்கள வந்து ஜஸ்ட் ஒரு கூலி தொழிலாளியாக மட்டுமே தான் இந்த அரசு பார்க்குதே தவிர அதை தாண்டின ஒரு எக்கானமிக்குள்ளே வந்து நம்மளுடைய இளைஞர்களையும் பெண்களையும் மற்ற எல்லாரையுமே வந்து கொண்டு வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது தாண்டி அந்த இடத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கீரிப்பாறை, தடிக்காரம் கோணம் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த அரசு ரப்பர் கழகத்தினுடைய எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, பணியாளர்கள் இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேக்வேர்டாக இருக்குது, அவ்வளோ இடிஞ்சு போய் ஓடுகள்லாம் ஒழுகின ஓடுகள், அந்த வீடுகள், அவங்க இருக்கிற இடங்கள் ரொம்ப 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 பேக்வேர்டாக இருக்குது. இதெல்லாம் யாராவது ஒரு அரசு அதிகாரிக்கு கண்ணில் படுமா? இல்லை சிட்டிங் எம்எல்ஏ தான் அதை பற்றி ஏதாவது செய்வாரா? இல்லை பல ஆண்டுகளாக இருந்த டிஎம்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட்ஸ், காங்கிரஸ் எம்பிஸ் பல வருடமாக இருக்கிறாங்க, யாருமே இதை வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்களா? இல்லை இவங்களோட பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? நமக்கு ரொம்ப ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுக்கு இருக்கிற இருப்பிடம், அவங்களுக்கு அங்கே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் போனோம், ரொம்ப இடிந்த நிலைமையில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி 800 பிள்ளைங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கி வெறும் 50 பிள்ளைங்க மட்டும்தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த பள்ளிக்கூடத்தின் நிலைமை. ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அரசு சுகாதார நிலையமாக தொடங்கப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி ரொம்ப நலிவடைந்த ஒரு நிலையில் இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இப்படியான ஒரு பகுதியும் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வெளியிலேருந்து பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது, படித்த இளைஞர்கள் இருக்காங்க, ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரியும் வாழ்க்கை சூழலில் மக்கள் இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமான கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமான கவர்மெண்ட்டாக இருக்கணும், எல்லாரோட தேவைகளையும் சந்திக்கணும். அதில் இருக்கிற நிட்டிகிரிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து உள்வாங்கி ஆட்சியாளர்களும் சரி, நிர்வாகத்தில் இருக்கிற அரசும் அதிகாரிகளும் சரி, அதை வந்து கவனத்தில் எடுத்து அவங்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இந்த பதிவு பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் இருக்கிற கள ஆய்வில் நம்ம போய் நம்மளுடைய அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற மகளிரை நம்ம சந்தித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் இருந்தாங்க அந்த இடத்துல. அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வாழ்வாதாரமாக கிடைக்குது அப்படின்னு. ஃபியூ அவங்களுடைய குவரிஸ் இருந்தது. அதாவது எங்களுக்கு அதிகமான சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. வேலை திட்டத்தில் கூட 50 நாட்களும் எங்களுக்கு தாங்க, 100 நாள் மட்டும் போதாது, 50 நாட்களுக்கும் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த 100 நாள் வேலை திட்டத்தை எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ், இந்த ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம எவ்வளோ ப்ரொடக்டிவாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த அரசு வந்து போதிய கவனம் செலுத்துதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ இந்த என்ஆர்ஜிஎஸ்ங்கிற கான்செப்டில் வர 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசும் மாநில அரசுடைய பங்கீட்டில் தான் இந்த சேலரி கொடுக்கப்படுது. மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற இதில் ஒரு 75% மத்திய அரசின் கான்ட்ரிபியூஷனும் ஒரு 25% ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனில் இவங்களோட சேலரிஸ் பே பண்ணப்படுது. அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த சேலரிங்கிறது மக்களுடைய வரிப்பணம்.
அப்போ இந்த மக்களுடைய வரிப்பணத்தில் 100 நாள் வேலை திட்டம் எவ்வாறு நடக்குது அப்படிங்கிறத நம்ம யாராவது இதை பற்றி யோசிக்கிறோமா? கொஞ்சம் அம்மாக்கள் வந்து ஒரு இடத்துல நின்று களை போடுங்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம கடந்து போயிட்டுருக்குறோம். ஆனால் இந்த வேலைகள் வந்து ஒரு NRGS திட்டத்தின் கீழ் என்னென்ன வேலைகள் வரும், அந்த எந்தெந்த வேலைகள் வரும், அதை எந்தெந்த ஊராட்சிகள் என்னென்ன வேலைகளை ப்ரையாரிட்டியாக எடுத்து பண்ணணும், எதை அவங்க டிசைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொஞ்சம் கூட கவனத்தோடு நம்ம பண்ணணும். அப்படின்னா நம்ம கொடுக்குற வரிப்பணம் ஒழுங்காக முறையாக இன்வெஸ்ட் பண்ணப்படுதா அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பொறுப்புணர்ச்சியை அதில் காமிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து அது நம்ம யாரும் அதில் கவனம் செலுத்துறதில்லை. நம்ம அப்படி கடந்து தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆறுகளின் ஓரங்களில், குளங்களின் ஓரங்களில் நிறைய பண்டில்ஸ் அண்ட் நிறைய ஜங்கிள்ஸ் இருக்கும். இது எல்லாமே அவங்க அகற்றலாம். ரோட்டோர சாலைகளில் இருக்கிற நிறைய இடங்களை அவங்க அகற்றலாம், க்ளீன் பண்ணலாம். வேறு என்னெல்லாம் கிட்டத்தட்ட 350 ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க NRGS திட்டங்களுக்கு உள்ள. அப்போ அது எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக போகணும். ஒரு பாலிட்டிக்ஸுங்கிறது வந்து மேலோட்டமாக திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி அப்படின்னு மட்டும் பண்ணாமல், ஃபேஸஸ் ஆஃப் த பார்ட்டி, சிம்பிள்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் டீட்டெயில்டான ஒரு பாலிட்டிக்ஸ்குள்ளே நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் மக்கள் போகணும் அப்படிங்கிற அதை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது மக்களின் வரிப்பணத்தில் தான் ரன் ஆகுது. அப்போ நம்ம கொடுக்குற வரிப்பணம் முறையான விதத்தில் யூஸ் பண்ணப்படுதா அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி எல்லா குடிமகன்களுக்கும் குடிமக்களுக்கும் வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். மக்களோட வரிப்பணம் வந்து முறையான விதத்தில் யூஸ் பண்ணப்படுதா அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இந்த இடத்துல ஒரு விடயத்தை சொல்லணும்னு நினைக்கிறோம். தடிக்காரம் கோணத்தில் வந்து கிட்டத்தட்ட ஓக்கி புயல் டைமில் ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்குது. அந்த இடத்துல அந்த பிரிட்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிருந்தது. பல வருடங்களாக வெறும் மண்ணை மட்டுமே நிரப்பி அந்த பிரிட்ஜை வந்து மக்கள் பயன்பாட்டிற்காக இந்த அரசு கொடுத்துருந்துச்சு. ஆனால் திருப்பி மழை வரும்பொழுதும் வெள்ளம் வரும்பொழுதும் அந்த போட்ட மண் எல்லாமே அரிச்சிட்டு போயிடும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பல லட்சங்களை செலவு பண்ணி அந்த மண் அடிக்கிறாங்க. ஆனால் மண்ணும் மண்ணில் எடுத்துகிட்டு போயிடுது. அதை யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பி மண் அடிப்பாங்க, அதுவும் அப்படியே அடிச்சுட்டு போயிடுது. பல வருடங்களுக்கு அப்புறம் இப்போ தான் 2023 அந்த பிரிட்ஜை வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம வந்து கொஞ்சம் கூட நம்ம எல்லாருமே ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகன்களாக இருந்து இதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ கூட கன்னியாகுமரியில் இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஐயன் திருவள்ளுவருடைய வெள்ளி விழா ஆண்டு இந்த வாட்டி நடக்குது. அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 31/1 அன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வர்றாங்க, விசிட் இருக்குது அவங்களுக்கு. எல்லா கன்னியாகுமரி பேரூராட்சிக்கு உட்பட்ட சாலைகள் எல்லாமே வந்து பியூட்டிஃபிகேஷன் நடக்குது. ஒன்லி மேக்கப் தான். வெளியில் வந்து அப்படியே ரோடு போடுற மாதிரி ஒரு கான்செப்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது எதுவுமே தரமான சாலைகள் கிடையாது, ஊர்கள் கிடையாது, ரோடு இல்லை, ஆனாலும் பண்ணுறாங்க. இது வந்து இது உண்மையாகவே இது மக்களுக்கான ஆட்சியா இல்லை திமுகவின் என்ன சொல்கிறது அதிகாரிகளுக்கான ஆட்சியா அப்படின்னு எனக்கு தெரியலை. மக்களின் வரிப்பணம் முறையான விதத்தில் மக்களுக்காக செலவு பண்ணப்படுதா, இல்லை இந்த மாதிரியான அதிகாரிகளும் இந்த மாதிரியான அமைச்சர்களும் வரும்பொழுது அவங்களுக்கு ஷோ காமிக்கிறதுக்காக இது பண்ணப்படுதா அப்படின்னு தெரியல. இது மக்கள் எல்லாருமே கேட்குற கேள்வி தான். கொஞ்சம் புரிதலோடு நம்ம அரசியலை நகர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெறும் கட்சி அரசியலாக மட்டும் பார்க்காம மக்கள் அரசியலாக எல்லாருமே பார்த்து நகர்வோம். இந்த 2 வாரமாக நடந்த நிகழ்வுகளை பதிவு பண்ணியிருக்கிறோம். இது நம்ம எல்லாருமே ஒரு பொறுப்புணர்ச்சியோட நம்மளுடைய அரசியலை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகணும். மக்களோடு நம்ம நின்று மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம்.